என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. சபையிலே யார் பலவீனர்களா இருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் மேய்க்க முடியும். அவங்கள தான் ஊழியக்காரங்களை கொண்டு கொடுப்பார். சில பேர்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, அவங்க ஆண்டவர் மேய்க்க முடியும். ஆட்டினுடைய பலவீனமான நிலைமை, யாரோ ஒருத்தரை பார்த்து ஓடுறேன், மேயறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு எங்க போனாலும் ஞாபகமே இல்லை, என் இடமே எனக்கு ஞாபகம் இல்லை, திரும்பி வர தெரியல, ஒருத்தர் விழுந்தா உடனே நான் ஷாக் ஆயிடுறேன், அதிர்ச்சி அடைஞ்சிடறேன், இவங்க இப்படி ஆயிட்டாங்களே, அவங்க இப்படி ஆயிட்டாங்களே, அடிக்கப்படுறது எனக்கே தெரியல, விழுறது எனக்கே தெரியல, தங்களையே ஆடுகளுக்கு பாதுகாக்க தெரியாது. அதாவது தன்னால் யாரையுமே அதை அட்டாக் பண்ண முடியாது. டிஃபென்ஸ்லெஸ் அனிமல், தன்னைத்தானே பாதுகாத்துக்க அதால முடியாது. எப்படி ஆட்ட படிச்சிருக்காரு பாத்தீங்களா? இதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சபையை மணவாட்டியை கர்த்தர் ஆட்டுக்கு ஒப்பிடுகிறார். இன்னும் கூட ஆழமா சொல்றேன், சில மிருகங்கள்லாம் குரூப்பா சேர்ந்து அட்டாக் பண்ணும். காட்டு எருமையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது தனியா பலன் இருக்காது. ஆனா ஒரு 5 காட்டு எருமை சேர்ந்துருச்சுன்னா ஒரு சிங்கத்தை சேலஞ்ச் பண்ணிடும். அந்த 5 பேருக்கும் 10 கொம்பு இருக்கு, காலு பலமா இருக்கு, சேர்ந்து ஒரு சிங்கத்தை அடிச்சிடும். ஆனா 1000 ஆடு சேர்ந்தாலும் ஒரு சிங்கத்தை கூட அதால மேற்கொள்ள முடியாது. கூட்டமே பலவீனமான கூட்டம். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் எல்லாரும் சொல்றோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன் ஆண்டவர் ஆட்ட நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். சபையிலே யார் பலவீனர்களா இருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் மேய்க்க முடியும். அதுக்கு தான் அந்த 7 குறிப்பு சொன்னேன். அவங்கள தான் ஊழியக்காரங்களை கொண்டு கொடுப்பார். சில பேர்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, அவங்கள ஆண்டவர் மேய்க்க முடியாது. மணவாட்டி சொல்றா, நான் ஆடு, நான் பலவீனன், எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, 7 பிரச்சனைக்குரியவன் நான். என்ன ஒருத்தர் முன்னால நின்று நடத்தலன்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியும். அப்பதான் தாவீது ஆடோடைய தானே பழகணும். அதனாலதான் அவனுக்கு யெகோவா ரா, மெய்ப்பன் என்கிற அதை தாவீது கற்றுக் கொடுக்கிறார். தாவீதுக்கு யார் லீட்? அப்பா விட்டாரு, அம்மா விட்டாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் திட்டுறான். இப்ப அவன் பாக்குறான், என்ன யார் இந்த உலகத்தில் இவ்வளவு பலவீனமானவன் நான்? ஏன் ஆடு காய்ச்சும் தாவீதுன்னு ஒரு மெய்ப்பன் இருக்கானா, எனக்கு யார்? அந்த கேள்வி அவனுக்குள்ள பலமா எழும்பதான் கர்த்தர் தீர்க்க தரிசனமா 23ஆம் சங்கீதத்தை கொடுக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கைகளை தட்டி, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd, I shall not want.